கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் அனைவருக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது என் மூலமாக உன்னிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், அவர்களுக்காக இந்த வீடியோ அல்ல. அந்த எலிசா கூட இருக்கிற கேசி என்ன ஆண்டு வேணும்னு அவர் சொல்லுவார். ஆண்டவர் எலிசா சொல்லுவார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும். எல்லாம் கண் திறந்துன்னு உட்காந்துறேன். என்ன கண்களை திறந்தலை? கண்களை திறக்கன்னா உள்ள ஒரு கண் இருக்குது. ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுவாங்க, மூன்றாவது கண்ணு சொல்லுவாங்க, மணக்கண்ணு சொல்லுவாங்க, நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க, எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் அதுக்கு பேர் என்ன சொல்லிதுன்னா மணக்கண்கள் சொல்லியிருக்குது. மணக்கண்களை குருடாக்கினான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. மணக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கானா. அதனால தான் நமக்கு தீர்வுகள் தெரியல. இந்த கண்ணை திறந்து பார்த்தா தெரியல. ஆனால் மணக்கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி ஆண்டு அவன் கண்களை திறந்த உடனே அக்கினி மதமான ரதங்கள் அப்படியே நிற்குதான் சுற்றி. அவங்கள சுற்றி அக்கினி மதமான ரதம். அதாவது சாதாரண குதிரையில் இவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபயரில் இருக்கிறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், இவனுக்கு ஜாலியாக போச்சு. இனிமேல் கவலை இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், உன்னை சுற்றியும் அப்படி தான் ஆண்டு பாதுகாப்பு வச்சிருக்காரு. யோகுவை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைச்சு போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறார் சொல்லிட்டு வசனம் சொல்லிக்குது. வேலி அடைச்சி வச்சிருக்கிறார். அதனால தான் பிசாசு தொட முடியலையா. உன்னை கூட தொட முடியாதுங்க. உன்னை தொடுகிறவன் கண்ணி மணி தொடுகிறான வசனம் சொல்லிக்குது. யாரெல்லாம் உன்னை டச் பண்ணி பார்க்குறான்னா ஆண்டவரோட கண்ணு உள்ள விரல விட்டு பார்க்குறான்னு அர்த்தம். சும்மா விட்டுருவாரா? யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும். ப்ரொடெக்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான். பாதுகாப்புக்குள்ளே நீ இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லை. பாதுகாப்புக்குள்ள இயேசுவோட வளையத்துக்குள்ளே, ஆண்டோடைய கிருபைக்குள்ளே, ஆண்டோடைய மதிலுக்குள்ளே நீ இருந்துட்டீங்கன்னா உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. கண்களை திறக்கலாம். ஆண்டவர் பாருங்க, இப்போ கூட என்னோட வாழ்க்கையில் கூட என்கிட்ட ஆண்டு சொல்கிறாரு, மனக்கண்கள்லாம் என்ன ஆண்டவர்னு கேட்குறேன். அப்படி ஒன்று இருக்குது, திறக்க முடியும். இவனுக்கு திறந்துருக்குறீங்களே, எனக்கு எப்படி ஆண்டவர் காட்டு? இல்லை பெரியவங்களை சொன்னால் சிரிப்பாங்க. யாருக்குன்னா சொன்னால் மனக்கண்களை திறக்கிறேன்னா எப்படி சொல்லுவாங்க? நீ குழந்தைகளை எடுத்துன்னு வாங்க. என் சிஸ்டர் எல்லாம் 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களை கூட்டி உங்களுக்கு ஜபம் பண்ணுறோமா, கர்த்தர் மனக்கண்களை திறப்பான்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னால் குழந்தைங்க அப்படியே நம்புறாங்க. நம்ம வந்து லாஜிக் பேசுவோம்ல, அது எப்படின்னும்ல. குழந்தைங்க அப்படி கிடையாது, சொன்னோடனே நம்புவாங்க. கூப்பிட்டு அந்த குழந்தைகளை ஜபம் பண்ணிவிட்டு, இப்போ ஆண்டவர் கண்களை திறந்துட்டாரு, மனக்கண்களை திறந்துட்டாரு. இப்போ நார்மலாக இருக்கிற உங்கள் கண்ணை மூடிங்க. நீங்கள் நான் உங்கள் கண்களில் எதை காட்டினாலும் உங்களால் சொல்ல முடியும். நீ கண்ணை மூடினே நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஏன்னா அவங்க ஏசப்பா நம்புகிறாங்க. அதனால் தைரியமாக என்னையே நம்புகிறாங்க, ஏசப்பா நம்புகிறாங்க. பெரியப்பா சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஜபம் பண்ணுறேன். ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன். அந்த பொருளை பார்க்குறாங்க. பொருளை பார்த்த உடனே கண்ணை மூடின்னு சொல்கிறாங்க. இதுதான், இது இந்த பொருள் தான். ஸ்கெட்ச் காட்டுறாரு, இது காட்டுறாரு, லைனாக சொல்கிறாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக டெவலப் பண்ணி பார்த்தா ஒரு 500 நோட்டை காட்டுற நோட்டை சொல்கிறாங்க. நோட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2-3 சர்ச்சு 4 சர்ச்சுங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நேராகவே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் அவளை வச்சு நான் அந்த ப்ரோக்ராமே பண்ணி காட்டினேன். பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இதனால் நமக்கு என்ன லாபம்னா, உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரியாமல் உட்காந்துருக்குது. உங்கள் மனக்கண்களை திறந்து விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மனக்கண்கள் உள்ளே ஒன்று இருக்குதுல்ல, அந்த கண்கள் உள்ளே போய் பார்க்கணும். அது எப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் பைபிள் இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் குருடாகி இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது நம்ம தெரியாமல் உட்காந்துரும். கவலைகள் கஷ்டத்துலையும் எப்படி நடக்க போகிறோம், யார் கூட நம்ம மாற போகிறோம். யாராலும் நீ மாறலாம், எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். இதே கண்டினியூ பண்ணி அந்த குழந்தைங்கிட்ட நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை கொண்டு ஒரு இடத்துல ஒழிக்க வச்சிடறேன். எங்கேயோ மறைக்க வச்சுட்டு இப்போ கண்ண மூடி பாரு, உங்களுக்கு ஆண்டவர் காட்டு வர்றேன். அந்த குழந்தைங்க நேராக போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்து ரூமில் வச்சுருக்கோம் ஒரு டைம், அதுக்கப்புறம் மாடி மேலே வைக்கிறோம், எங்கேயே வைக்கிறேன், எங்கே வச்சாலும் போய் எடுத்துகிட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னா, எனக்கு அப்படியே ஒரு மேப் மாதிரி உள்ளே வருது. அந்த லொக்கேஷன் காட்டு, அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்க, லொக்கேஷன் காட்டுது. நேராக போகிறாங்க, அப்படியே போய் எடுத்துகிட்டு வராங்க. இதை நான் மட்டும் பண்ணல, என் சகோதரர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கூட வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூட ஆச்சரியமாயிடுச்சு, என்ன நடக்குது. கர்த்தரால் தவிர வேறு யாரால முடியாது. உள்ள ஞானம் இருக்குது, உள்ள எல்லாமே இருக்குது, அது நமக்கு தெரியல. ஸோ ஆண்டவர் வந்து அதை திறந்து விடுறாரு. திறந்து விட்ட உடனே எல்லா விஷயத்தையும் அர்த்தங்கள். ஒரு புக்கை எடுத்து காட்டினா அப்படியே படிக்கிறார். ஒரு வசந்த ஒரு புக்கை ஏதோ ஒரு பைபிள் எடுத்து காட்டுறேன், ஒரு புக்கை எடுத்து காட்டுறேன், கண்ணை முடியும் மாஸ்க் போட்டுன்னு அவங்களால அப்படியே படிக்க முடியுது. ஸோ உள்ள மனக்கண்கள் ஒன்று இருக்குது. அந்த கண்களை நீங்கள் திறந்து ஆண்டவர் திறந்து விட்டுட்டாருன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில். யாரை போல மாறணும், இவனை போல மாறணும், நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கணும். எந்த பெரிய பணக்காரனாக இருக்கணும், ஜபம் பண்ணால் முடியுவா,
ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்குறான், நான் போல் ட்ரம்ஸ் கற்றுட்டுருக்கேன், நான் ஒரு 3 மாதமாக ட்ரம்ஸ் கற்றுட்டுருக்கேன், எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, அதில் நான் வாசிக்கணும். 3 மாதத்தில் அவன்கிட்ட ட்ரம்ஸ் கூட கிடையாது, உன்னால் எப்படா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வா ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அவனை ஜெபம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ஸ் சிவமணி இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த நாலேஜ் ஆண்டவரே இவருக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அது அப்படியே அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற நாலேஜை இவருக்குள்ளே கொடுங்கன்னு இவர் போயிட்டு வாசிக்கிறாரு. செகண்ட் ப்ரைஸ் வருது. லா காலேஜில் படிச்சுட்டு அவர் செகண்ட் ப்ரைஸ் வருது. அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ட்ரம் சிவமணி வந்துட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நாங்கள் ட்ரம் சிவமணி உள்ளே இறக்கி விட்டு தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுது? இப்படி தான் ஆண்டு வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாங்க. உங்களுக்கு கூட சொல்கிறாங்க, இப்போ இதை கேட்டுக்கிறீங்கள, உங்களோட வாழ்க்கையில் கூட நான் இவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஆகணும், நான் ஒரு சச்சின் மாதிரி கிரிக்கெட்டை விளையாடணும், இல்லை நான் வந்துட்டு இப்போ மியூசிக் இளையராஜா மாதிரி நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரணும், இல்லை நான் வந்துட்டு ஒரு பெரிய அம்பானி மாதிரி என் லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், பெரிய பணக்காரனாக வரணும், எதனா உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லை, வா, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜபம் பண்ணலாம். ஆண்டவர் நினச்சா அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். எப்படி இந்த குழந்தைகளோட கண்களை திறந்தார். நான் சொல்கிற பிள்ளைங்க வந்து என் பள்ளிக்கரையில் பெனியல் மெட்டீரியல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அங்கே இது நான் சொல்கிற விஷயத்துக்கு ப்ரூஃப் எதுக்காக அட்ரஸ் கூட சொல்கிறேன்னா, அங்கே படிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு பாப்பா பேர் பிரைசி, இன்னொரு பாப்பா பேர் கென்சி. இவங்களோட வாழ்க்கையில் கண்களை ஆண்டவர் திறந்தது போல் உங்களோட வாழ்க்கையில் கூட அங்கே அன்னைக்கு கேஎஸ்சியோட கண்களை திறந்தார். அதுக்கு முன்னாடி ஆகாரோட கண்களை திறந்துக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பீலியம் தீர்க்கதரிசி போயிருப்பார் கழுத மேலே. அந்த கழுதை சொல்லும் எதில் வந்து தேவதூதன் நிற்கிறாருன்னு சொல்லும். ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியாது. நிறைய இடத்துல இப்படிலாம் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் தீர்க்கதரிசி கண்களை திறப்பார். யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் கூட உங்களோட கண்களை கூட கர்த்தர் திறப்பார்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இல்லை. இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளில் ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்கு மேட பஞ்சு மத்தம் சொல்லுவாங்க துணிஞ்சவனுக்கு. அந்த மாதிரி எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே வேற லெவலில் மாறிட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிச்சாரோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். என்னெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் சாதிக்கலாம். எவ்வளோ கோடியாக சம்பாதிக்கணுமா, கர்த்தர்கிட்ட இருக்குது வாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய இது ஆண்டு சொல்கிறார். ஜபம் பண்ணலாம், சொன்னால் நடக்கும், கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் தரப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கேளுங்க, நீங்கள் கேட்க வேண்டியது மட்டும்தான். லாஜிக்கே வேலை கொடுக்காது, எப்படி அப்படின்னு கேட்க தேவையில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்க போல கேஎஸ்ஸின் கண்களை திறந்த கர்த்தர் உங்களோட கண்களை கூட என்னைக்கு திறக்க வல்லமாக இருக்கிறார். தைரியமாக அமர்ந்து காத்துருங்க, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். நான் இந்த காணொலியில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாட்சியாக கொண்டு என்னுடைய சொந்த கருத்துகள் எதுவுமே இல்லாமல் பைபிள் மட்டுமே ஆதாரமாக வைத்து சொல்லப்பட்டவை. உங்கள் வாழ்விலும் அதிசயம் நிகழ வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி